ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை வெற்றிமாறன் அப்படின்னு ஒரு போஸ்டர்ல இருந்தாலே அந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையாங்கிறதெல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்சல்யூட்லி அது நல்லா தான் இருக்கும். அப்புறம் இதுல அந்த வீடியோ போடுற அப்படின்னு கேட்டா, இட் இஸ் நாட் அ ரிவ்யூ, இட் இஸ் அ மூவி அனாலிசிஸ். அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, சூப்பரா இருக்கு. என்னென்ன சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அத்திந்தோ. நம்ம ஷோவோட டைட்டில் படம் சொல்லும் செய்தி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு படம் இருக்கும்னு சொன்னா அது அப்சல்யூட்லி விடுதலையா தான் இருக்கும். இதுல பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பிரிச்சு பேச தேவையில்ல. இந்த வீடியோல நம்ம கன்சிடர் பண்ண போறது இந்த ரெண்டு படத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு படமா தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணி பேச போறோம். போலீஸ்னா மக்களுக்கு நல்லதுதான் செய்யும் அப்படின்னு சிஸ்டத்துக்கு மேல ஒரு நம்பிக்கையோட ஒரு கான்ஸ்டபிளா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜாயின் பண்ற ஒரு சூரி இந்த சிஸ்டத்தோட ஒவ்வொரு அணுகுமுறையும் அதில் இருக்கக்கூடிய கோர முகங்களையும் பார்த்துட்டு இந்த சிஸ்டத்துல இருந்து வெளியேறுவான் செகண்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல. ஸோ இதன் மூலியமா நம்மளை ஒரு ஆடியன்ஸையும் இந்த சூரி கேரக்டர் மூலியமா இந்த சிஸ்டத்துக்குள்ள எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு திரும்பி கிளைமேக்ஸ்ல வெளில கூப்பிட்டு வர்றதுதான் இந்த படத்தோட ஒரு ஒரு ஐடியாவாக இருந்தது. சரி, இந்த சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் காலையில நம்ம ஏஞ்சதுல இருந்து பைப்பை திறந்தோடனே தண்ணி வர்றது, டிரான்ஸ்போர்ட், சிக்னல், ஏர்லைன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ரோட்வேஸ், போலீஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டே டு டே லைஃப்ல அது பாட்டு இயங்கிட்டு இருக்குல்ல. அந்த இயங்குறது தேவையான அட்மினிஸ்ட்ரேட்டர் பொறுப்புல இருந்து ஒரு சில கமெண்ட்ஸை பாஸ் பண்றாங்கல்ல. ஸோ இது எல்லாமே ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு பப்ளிக் தேவையான எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கிற பேர் தான் சிஸ்டம். இதுதான் அரசு இயந்திரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா கவர்மெண்ட். ஸோ நம்ம கவர்மெண்ட்னு சொன்னோடனே இந்த கட்சிக்காரங்க, எம்எல்ஏஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஸோ அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், ஒரு கலெக்டர், அந்த கலெக்டர் கீழே இருக்கக்கூடிய தாசில்தார், விஏஓ அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல. இந்த ஃபார்மெட் தான் சிஸ்டம் அப்படின்னு எக்ஸாக்டா நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட மையக்கரு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மலையில இருக்கக்கூடிய கனிம வளத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி வருது. ஸோ அந்த கார்பரேட் கம்பெனி அந்த இடத்துக்கு வருவது மூலியமா அந்த கிராமத்து மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிளஸ் அந்த கிராமத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, ரோட்ஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு எல்லா பெனிஃபிட்டும் அந்த ஊருக்கு சேரும். அப்ப அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் கவர்மெண்ட் ஒரு சைடு எடுத்துட்டு இருக்கு. இந்த ஸ்டெப்பை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தும் விதமா சோசியலிசம், கம்யூனிசம் பேசக்கூடிய மக்கள் போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தோட ஒரு வெளிப்பாடா மக்கள் படையை திரட்டி அதுக்கு ஆயுதம் ஏந்தி போராடி இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்க கிளாஷ் கடைசியில யார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம் ஓவராலா சொல்ல வருது. ஆனா இந்த படத்துல அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த படத்துல பேசப்பட்ட பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணோம்னு சொன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள், பண்ணையடிமை முறை, கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம், ஃபெமினிசம், தமிழ் தேசியம் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம். சினிமாவை வெறும் என்டர்டைன்மெண்ட் மீடியமா யூஸ் பண்ணாம ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் மீடியமா யூஸ் பண்ணது ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், நானே வாங்கின கடனை வட்டி கட்ட முடியாம சுத்தின்னு இருக்கிறேனே அப்படின்னு நீங்க யாராவது கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஓட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்துல மன்னராட்சி தான் எல்லா உலகத்துல இருக்க எல்லா நாடுகள்லயும் நடைமுறையில இருந்த காலகட்டத்துல பிரெஞ்சுல ஒரு புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சி மூலியமா ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல டிஸ்கஷன் கிரியேட் ஆகுது. அதனால ஒரு மன்னர் கூப்பிட்டு மக்கள்கிட்ட அதிகாரம் கொடுத்து ஓட் பண்ண வச்சு தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி நடத்தணுமா இல்ல மன்னராட்சி தொடரணுமா அப்படின்னு கேட்கும்போது மக்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்தவங்க எல்லாம் லெஃப்ட் சைட்ல, மன்னருக்கு லெஃப்ட் சைட்ல உட்கார்ந்தாங்க. அண்ட் இல்ல மன்னராட்சி தான் தொடரணும், அதிகாரம் பணக்காரர்கள்ட்ட தான் இருக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் ரைட் சைட்ல உட்கார்ந்தாங்க. இதுதான் லெஃப்ட் விங், ரைட் விங். தமிழ்ல சொல்லணும்னா இடதுசாரி, வலதுசாரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிந்தனை பிறப்பிடத்தின் காரணமா தான் இன்னைக்கு நம்மளாலலாம் ஓட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருதுல்ல. அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மோட்டோ. மொத்தத்துல இது ஒரு படமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சு. இந்த பார்ட் 2 கிடைச்ச கொஞ்சம் ஸ்பேஸ்ல சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அண்ட் விஜய் சேதுபதி இந்த கேரக்டருக்காக மெனக்கிட்டது ஸ்கிரீன்ல நல்லாவே கன்வே ஆயிட்டு இருந்தது. இந்த 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெரிய நல்ல படங்கள் இல்லாதப்போ இந்த செகண்ட் ஹாஃப்ல இவ்வளவு நல்ல படங்கள் கடைசியில இது விடுதலையோட முடிகிறது ரொம்பவே திருப்தியா இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அத்திந்தோம்.